போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி சேலஞ்சில் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் நேற்று நைட்டு நீங்கள் வந்து 13 பாடங்கள் இருக்கக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் எழுதிருந்தீங்க. டெஸ்ட் நம்பர் 7. டெஸ்ட் நம்பர் 7க்கான ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். இது ரிவிஷன் டெஸ்ட் நம்பர் 1 சரிங்களா. ஸோ 13 பாடங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் கொடுத்து படிக்க வச்சுருந்தோம். அதில் நேற்று நீங்கள் எழுதின தேர்வில் டோட்டலாக 13 பாடங்கள் நீங்கள் படிச்சுட்டு தேர்வு எழுதிருக்கீங்க. ஸோ இந்த போட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான ஒரு போட்டியாக நான் நினைக்கிறேன் சரிங்களா. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 லெசன் ஆவரேஜாக 30 பேஜ் படிச்சுட்டு தேர்வு எழுதுனீங்க. ஸோ அன்னன்னைக்கு படிச்சுட்டு அந்த தேர்வு எழுதுறதை விட ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா. ஸோ அப்படி தேர்வு எழுதும் போது தான் உங்களுடைய ஒரிஜினல் ஸ்கோர் வந்து தெரியும். அதே போல் மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் எழுதும் போது உங்களுடைய ஒரிஜினல் ஸ்கோர் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். எந்த அளவு நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம், எந்த அளவு நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு லெசன் அப்படின் போது எல்லாருமே ஒரு லெசன் நல்லா படிச்சிருவாங்க, இல்லை அடுத்த நாள் படிச்சுட்டு எழுதிடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த 30 பேஜ் தானே படிச்சிட முடியும் சரிங்களா. ஆனால் ஒரு 300 பேஜ் இல்லை 600 பேஜ் இல்லை ஒட்டுமொத்தமாக 2000 பேஜ் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேஜ் படிக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ நம்ம படிக்க போகிறோம். சோசியல் சயின்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், யூனிட் 8 படிக்கணும், யூனிட் 9 படிக்கணும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஜ் படிக்கணும், எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, எப்படி நீங்கள் படிச்சுனா கவர் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேஸஸில் நீங்கள் ஒரு நாளைக்கு 30 பேஜஸ் படிக்கும்போது படிச்சிருவீங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு நான் 150 பேஜ் 156 பேஜ் கொடுத்தேன். இதை நம்மளால் ரிவிஷன் பண்ண முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிரமமாக இருந்திருக்கு சரிங்களா. ஸோ இந்த போட்டியே பார்த்தீங்கன்னா 200 பேர் வெளியே போயிட்டாங்க சரிங்களா. ஸோ ஆரம்பிக்கும் போதுக்கும் இதுக்கும் 400 பேரே வெளியே போயிட்டாங்க. ஸோ 1300 பேருக்கு மேலே தான் இந்த தேர்வு எழுதியிருக்காங்க. இந்த போட்டியில் யாரெல்லாம் பங்கேற்றீங்களோ ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அதே போல் 95% மேலே எவ்வளோ பேர் வாங்குறீங்க, சேலஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயும் சில நண்பர்கள் உள்ளே வந்திருக்கீங்க சரிங்களா. அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த ரிவிஷன் டெஸ்ட் தான் உங்களுடைய ஒரிஜினல் ஸ்கோர். நீங்கள் என்ன மாதிரி படிச்சுட்ருக்கீங்க, என்ன மாதிரி ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு என்ன சொல்கிறது கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. உங்களை அப்படியே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. ஒரு டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்டில் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 200 வினாக்கள் கேட்க போகிறாங்க. இங்கே உங்களுக்கு 80 வினாக்கள் நான் கொடுத்துருந்தேன். அதையும் இதையும் என்ன மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலான்றதை நான் சொல்லிடுறேன். அந்த எக்ஸாமில் எந்தெந்த லெசன்லேருந்து கொஷின் கேட்பாங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ரிவிஷன் டெஸ்ட்டில் எங்கேருந்து கொஷின் கேட்பாங்கன்றதையும் நான் சொல்லிட்டேன். இந்த பாடங்கள்லேருந்து தான் நான் உங்களுக்கு கொஷின் கேட்க போகிறேன். 13 பாடங்கள் கொடுத்துட்டா அதுலேருந்து தான் 80 வினாக்கள் நான் சொல்லிட்டேன். அதுலேயே நம்ம எந்தளவு மார்க் கம்மியாக வாங்குறோன்றதை நீங்கள் யோசிக்கணும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்னென்ன பாடங்களில் என்ன மாதிரி வினாக்கள் வரும்ன்றது நமக்கு தெரியாது. நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி சமச்சீர் புக்கில் படிச்சுட்ருக்கோம் சரிங்களா. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 200 வினாக்கள் எங்கிருந்துனாலும் கேட்கலாம். நம்ம எல்லா பாடங்களும் ரிவிஷன் பண்ணியிருக்கணும், எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா இதை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த 80 வினாக்களை நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கோம். அதே போல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 200 வினாக்கள் நம்ம எவ்வளோக்கு ரெடி ஆகணும். 160+ நம்ம ரெடி ஆகணும் குரூப் 2 குரூப் 2 அப்படின்னா சரிங்களா. 160 எய்ம் பண்ணுங்க சரிங்களா. சார் 140 தானே வரும், 135 தானே வரும், அது எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம். நீங்கள் எய்ம் பண்ணுறதை பெருசாக எய்ம் பண்ணுங்க சரிங்களா. இதுலேயே வந்து நீங்கள் எய்ம் பண்ணியிருப்பீங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நான் 130 போனால் போதும், இல்லை 140 போனால் போதும்னு சொல்கிறீங்களா. இந்த 80 வினாக்கள் நடக்கூடிய இந்த தேர்வில் நீங்கள் எவ்வளோக்கு எய்ம் பண்ணீங்க? 95% மேலே எய்ம் பண்ணுறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கீங்கன்னு பாருங்கள் சரிங்களா. ஸோ நம்ம நினைக்கிறது வேறு, நடக்கிறது வேறையாக இருக்கும் சரிங்களா. நம்ம நல்லா தான் படிச்சிருப்போம், ஆனால் வினாக்கள் எப்படி கேட்குறாங்கன்றது எக்ஸாம்பிள் போனால் தான் தெரியும். இங்கே நம்ம டிசைட் பண்ணிட முடியாது சரிங்களா. ஸோ அதுக்கு தயாராகிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணும். இது எல்லாமே நமக்கு பயிற்சி தான். இந்த பயிற்சியில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்றதா மேட்ரு சரிங்களா. இந்த 13 பாடங்களில் எவ்வளோ பேர் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, அதே போல் டைமிங் பேஸ் பண்ணி சில டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. யார் யார் என்னென்ன கேட்டகரியில் இருக்கீங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதே போல் இன்றைக்கி சாயந்தரமும் உங்களுக்கு யூனிட் 8 செட் 4 சரிங்களா. அதில் வந்து உங்களுக்கு தேர்வுகள் இருக்குது. அந்த தேர்வும் நீங்கள் இன்றைக்கி எழுதிக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 12 மணிக்குள்ளே எழுதுங்க. அதை பற்றின அப்டேட் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். டெஸ்ட்டை பற்றின அப்டேட் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நான் தேர்வுக்கான பிடிஎஃப் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை படித்து முடிச்சுட்டு சாயந்தரம் தேர்வு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 7க்கான ரிப்போர்ட் பிடிஎஃப் இதுதான் சரிங்களா. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் அதியமான் டீம் வெப்சைட்லையும் கொடுத்துருக்கேன், டெலகிராம்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டோட்டலாக 80 வினாக்கள் நான் கொடுத்துருக்கேன். 80 மதிப்பெண்கள் தான் அதிகபட்ச மதிப்பெண் சரிங்களா. எவ்வளோ பேர் 80 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க. அதையுமே நான் சொல்கிறேன் சரிங்களா.
அதுக்காக நான் 1 மார்க் கம்மி ஆகிட்டேன் 2 மார்க் கம்மி ஆகிட்டேன் ஒரி பண்ண தேவையில்ல சரிங்களா. 95% மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வெரி குட் ஸ்கோர் தான் சரிங்களா. ஸோ 1 மார்க் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரி பண்ண தேவையில்ல. ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 சரிங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் 80 வினாக்களில் ஆவரேஜாக எல்லாருமே 49 அந்த ஆவரேஜ் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1322 பேர் எழுதியிருக்காங்க. ஆவரேஜாக எல்லாரும் என்ன டைமிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 நிமிடங்கள் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் கிரேட் டி. இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏ கிரேட்லேயும் பி கிரேட்லேயும் இருந்தீங்க இல்லையா. ஸோ இவங்களுடைய கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏறக்குறைய இந்த கிராஃப்லேருந்து இது வரலையும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏபி வாங்கியிருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சிக்கு போயிட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏபிசி இது 3மே சேர்ந்து தான் இதுக்கு முன்னாடி வெரி குட் ஸ்கோர்லையும் குட் ஸ்கோர்லையும் இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி இவ்வளோ தான் இருக்கீங்க சரிங்களா. ஸோ மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. ரிவிஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வினாக்கள் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. தப்பு திருத்திக்கலாம். அதுக்காக தப்பு பண்ணிட்டோம் நம்ம சரியில்லையா அப்படின்லாம் யோசிக்காதீங்க சரிங்களா. நம்ம அடுத்த தேர்வுகள் வரும்போது அதை சரி பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம தேர்வுகளை எழுதுகிறோம் சரிங்களா. இது வந்து பயிற்சி தான். இப்போ 80 வினாக்களில் 13 பாடங்கள் கொடுத்துருந்தோம். டைமிங் நான் 100 நிமிஷம் நான் கொடுத்துருந்தேன். இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் தேர்வு எழுதுறது, 15 நிமிஷத்தில் தேர்வு எழுதுறது, 5 மினிட்ஸில் எக்ஸாம் எழுதுறது, 10 நிமிஷத்தில் எழுதுறது, 8 நிமிஷத்தில் எழுதுறது, 6 நிமிஷத்தில் எழுதுறது, 3 நிமிஷத்தில் எழுதுறது, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 பேராவது இருப்பீங்க சரிங்களா. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்மையான முறையிலையும் தேர்வு எழுதலை சரிங்களா. இப்போ ஒரு 2000 பேர் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1300 பேர். இதில் ஒரு 30 பேராவது வந்து நேர்மையாக எழுதாமல் இருக்கீங்க. அது எனக்கே தெரியும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 20 மினிட்ஸுக்கு கீழே எழுதுனா நிறைய பேர் அந்த மாதிரியும் இருக்கீங்க சரிங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நல்ல ஸ்கோரே வாங்கியிருக்கீங்க சார், நான் 70+ வாங்கியிருக்கேன், ஆனால் நான் 20 மினிட்ஸ்க்கு கீழே தான் வந்து தேர்வுக்கான நேரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கே ஃபிட் ஆகலை சரிங்களா. இந்த தேர்வுக்கே நீங்கள் ரெடியாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 80 வினாக்களை நீங்கள் 20 மினிட்ஸுக்குள்ள வேகமாக படிச்சுட்டு போகிறீங்க, தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா நோ யூஸ். உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. தேர்வை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நேர்மையற்ற முறையில் நீங்கள் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அது எங்களை பாதிக்க போகிறதில்ல, தேர்வு எழுதக்கூடிய மற்ற தேர்வுகளை பாதிக்க போகிறதில்ல, உங்களையும் உங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தோழர்களையும் தான் பாதிக்க போகுது சரிங்களா. அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு பயிற்சி தான் பண்ணுறீங்க. இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டும் கிடையாது. யாருக்கும் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன லெவலில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா தான் தேர்வுகள் கொடுக்குறோம். அதுலேயே நம்ம ஏமாற்றுவோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நோ யூஸ். உங்களுக்கும் கிடையாது, யாருக்குமே நோ யூஸ் சரிங்களா. இப்போ 20 மினிட்ஸுக்கு கீழே நீங்கள் தேர்வு எழுதிருக்கீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் எக்ஸாமுக்கே தயாராக இல்லைன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் தவறான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். தேர்வுக்கான நேரத்தை சரியான முறையில் ஸ்பெண்ட் பண்ணி தேர்வு எழுதுங்க சரிங்களா. அடுத்து வெரி குட் ஸ்கோர் 80லேருந்து 76. 80னா 80 வினாக்கள் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். 95% நான் சொன்னேன் இல்லையா, அந்த 95% இவங்க தான் வெரி குட் ஸ்கோரில் வந்தவங்க. 76, 77, 78, 79, 80 இதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெரி குட் ஸ்கோரில் இருக்கீங்க. சார் அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத நம்ம பார்த்துடலாமா. 95%க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு எவ்வளோ பேருன்றதை நோட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளூ கலர்லேயே நோட் பண்ணியிருக்கேன். அந்த நேம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் சரிங்களா. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 பேர் இருக்காங்க சரிங்களா. 76, 77, 78, அதே போல் 79, 80. 80ல் ஒரே ஒரு மேம் மட்டும் இருக்காங்க, முத்துலட்சுமி சரிங்களா. இவங்க டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பராக தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், டைமை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இவங்க ஸ்பெண்ட் பண்ண டைமிங் 57 மினிட்ஸ்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ ரிப்போர்ட் நம்மளால் செக் பண்ண முடியும். ஒவ்வொரு கொஷனுக்கும் எவ்வளோ டைமிங் நீங்கள் எடுத்துக்கினீங்க அப்படின்றத உங்களால் செக் பண்ண முடியும். அந்த சப்போர்ட் பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் எப்போ வேணாலும் ரிப்போர்ட் செக் பண்ண முடியும். எப்போ வேணாலும் உங்களுடைய டைமிங்லேருந்து எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். இந்த ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணும் அப்படின்லாம் இல்லை சரிங்களா. இப்போ அடுத்து 75க்கு கீழே நான் வாங்கியது தான் என்னோட லெவல் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். 75 70க்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா குட் ஸ்கோர் சரிங்களா. ஸோ இதுக்கும் கீழே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க, புரியுதுங்களா. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வாங்கின மதிப்பெண் 70க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஓகே. இதையும் தாண்டி நீங்கள் கீழே போகிறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைக்கும்போது எந்த பாடங்கள்லேருந்து வினாக்கள் கேட்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. கொஷினோட வெயிட்டேஜ் மாறலாம், கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா மாறலாம். ஸோ கட் ஆஃபை மிஸ் பண்ணிடுவீங்க சரிங்களா. 170 கீழே போயிடும், 160 கீழே போயிடும். ஸோ குட் ஸ்கோர், வெரி குட் ஸ்கோர். நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபுக்கு ரெடியாக இருக்கீங்க. இப்போதைக்கு கட் ஆஃப்க்கு சரியான முறையில் சரியான பாதையில் நீங்கள் பயணிக்கிறீங்க. ஆனால்
அதுக்கு கீழே மார்க் வாங்கியிருக்கீங்க இல்லையா, 69லேருந்து 61. சார் 69 வாங்கியிருக்கேன், நல்ல ஸ்கோர் தானே நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் தேர்வுகளில் இன்னும் நீங்கள் கவனம் செலுத்தணும். இந்த தேர்வை விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறதே அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தான் கைட் பண்ணுறோம், சரிங்களா? அதுதான் உங்களுடைய இலக்காக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ரெடி ஆகணும். இந்த தேர்வு நல்லா பண்ணிட்டோம், அப்போ அடுத்த 6 மாதம் படிக்க மாட்டோம்னா ரெடி ஆகிடுவோமா? இல்லை. ஸோ தொடர்ச்சியாக நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா? நீட் டு இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் 69லேருந்து 61 மதிப்பெண்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வுகளை நீங்கள் கவனம் செலுத்தியிருந்தா கண்டிப்பாக 70க்கு மேலேயோ 75க்குள்ளேயோ கண்டிப்பாக வந்திருக்க முடியும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களே எழுதி முடிச்சுட்டு யோசிச்சிருக்கலாம், இந்த கொஷின் தெரிஞ்சிருக்கு தப்பு பண்ணியிருக்கோம், இந்த கொஷின் தெரிஞ்சிருக்கு தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களாக தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் விளிம்பு நிலையில் வந்துட்டு மிஸ் பண்ணுறவங்க, 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது இந்த தேர்வில் கவனம் செலுத்த வேண்டிய நபர்கள் தான். இம்ப்ரூவிங் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா முன்னாடி வந்துட முடியும். அதே போல் இதுக்கு முன்னாடி எழுதின தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா குட் ஸ்கோர்லையோ வெரி குட் ஸ்கோர்லையோ இருந்தீங்க. ஆனால் இப்போ பின்னாடி வந்திருக்கீங்க. அதனுடைய கவுண்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ 75லேருந்து 70க்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். 70க்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி குட் ஸ்கோர்லையும் குட் ஸ்கோர்லையும் எவ்வளோ பேர் அப்படின்னா 173 பேர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 470லேருந்து 500க்குள்ளே இருந்த வெரி குட் ஸ்கோர் குட் ஸ்கோர் இந்த 2 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 470லேருந்து 500 பேர் இருந்தீங்க. ஒவ்வொரு தேர்வும் இது மாறும். ஆனால் இப்போ எவ்வளோ பேராக வந்திருக்கீங்க? 173 பேராக வந்திருக்கீங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி போயிட்டீங்க. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் முன்னாடி தான் இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தேர்வுகளையும் நீங்கள் வெரி குட் ஸ்கோர்லேயோ குட் ஸ்கோர்லேயோ இருந்தீங்க. ஆனால் இப்போ பின்னோக்கி போயிட்டீங்க, சரிங்களா? ஸோ டெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் போயிருக்கீங்க. இது தவறு கிடையாது. ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக கடினமாக தான் இருக்கும். நிறைய படிக்கணும், படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணணும். அந்த ரிவிஷன் பண்ணது எல்லாமே நம்ம எக்ஸாமில் சரியாக ஆன்சர் பண்ணணும். அப்போ இந்த பயிற்சியை சரியான முறையில் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ 2 நாள் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஒரு நாள் லீவும் கொடுத்தோம், அடுத்த நாள் தான் ரிவிஷன் டெஸ்ட்டு சாயந்தரம் தான் வச்சுருந்தோம். ஸோ இந்த நேரம் கண்டிப்பாக போதுமானது தான். டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லா பாடங்களையும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய பாடங்கள் படிக்க வேண்டியது, எல்லாமே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ இருந்தே நம்ம தயாராகணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் என்ன சொல்லணும், ஸ்டடீஸில் தேர்வில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? ஸோ இந்த 300 பேர் கண்டிப்பாக அடுத்த தேர்வுகளை முன்னாடி வருவீங்க அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் தான் மறுபடியும் உங்களை சரியான முறையில் காட்டி கொடுக்கும், சரிங்களா? அதுதான் நமக்கு தேவையானது. இதில் டிமோட்டிவேட்லாம் ஆகவே வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களால் அடுத்த தேர்வுகள் நல்லா பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, ரிவிஷன் டெஸ்ட்டும் நல்லா பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வுகளை நீங்கள் வெற்றி பெற முடியும். இப்போ நீட் டு இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் சொன்னோம் இல்லையா, 69லேருந்து 61 மதிப்பெண்குள்ளே இருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துடலாம். 61 மதிப்பெண் வரலையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? 61 வரலையும் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத பார்த்துடலாம். 61 கிட்டத்தட்ட 429 பேர், சரிங்களா? ஸோ டெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 429 வரலையும் வந்திருக்கீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டடீஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எந்த மதிப்பெண்லேருந்து எந்த மதிப்பெண் வரலையும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 60லேருந்து 50 வரலையும் உங்களுடைய ஸ்டடீஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு அடுத்த கேட்டகரி ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 கேட்டகரியும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா 40க்குலாம் போகக்கூடாது. இந்த ஸ்டடீஸ் இன் ஃபோக்கஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போதைக்கு நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆவரேஜ் மார்க்கே 49, சரிங்களா? ஸோ 49லேருந்து 40 வரலையும் இப்போதைக்கு ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்த தேர்வில் இந்த மதிப்பெண்குள்ளே நீங்கள் வரவே கூடாது, சரிங்களா? முன்னாடி வந்துடணும். இம்ப்ரூவ் ஸ்டடீஸ்க்குள்ளேயே வந்துடும். ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் போதும். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் போதும். அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடணும். ஸோ 50 மதிப்பெண் மேலே எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துடலாம். 50க்கு மேலே, சரிங்களா? கிட்டத்தட்ட 50க்கு மேலே பார்த்தீங்கன்னா 758 பேர் இருக்கீங்க, சரிங்களா? 50லேருந்து 50க்கு மேலே பார்த்தீங்கன்னா 758 பேர் இருக்கீங்க. ஸோ இந்த 758 பேர் தான் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் படிச்சுட்டு சரியான முறையில் தேர்வு எழுதிட்டு உங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கும் கீழே நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது பத்தாது, இது போதாது. நீங்கள் படிக்கக்கூடிய டைமையும் இன்க்ரீஸ் பண்ணணும், படிக்கக்கூடிய மெத்தடும் மாற்றணும். இல்லை படிக்கக்கூடிய மெத்தடில் இல்லை படிக்கிறதுல ஏதாவது டைமை நீங்கள் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகப்படுத்துங்க. 10ல், சரிங்களா? இது போதாது. கொடுக்கப்பட்ட வினாக்களே பார்த்தீங்கன்னா 80 வினாக்கள். அதுலேயே நம்ம 30 கொஸ்டின் தப்பு பண்ணுறோம், அதுக்கும் மேலே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? 200 வினாக்கள் வரும்போது நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுவோன்றதை பார்த்துக்கோங்க.
இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 31 மதிப்பெண் வழி யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருடைய நேமும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் என்ன இருக்கோ அந்த நேம், உங்களுடைய மார்க், ரேங்க் இது எல்லாமே இருக்குது. 1089 பேர் வரலையும் பார்த்தீங்கன்னா 31 மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கியிருக்கீங்க. 31 வந்து அதுக்கு மேலே வரலையும் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு கீழே மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நேம் இந்த ரிப்போர்ட்டில் இருக்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்கிறத மாற்றிக்கணும், இல்லை படிக்கிறத இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இது பத்தாது, இல்லை தேர்வை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். இனிமேல் வரக்கூடிய தேர்வுகளுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வீடியோ உங்களுக்கு வராது. அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? டெய்லி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வராது. ஸோ இந்த கேட்டகரியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த பிடிஎஃப் கொடுக்கும்போது நான் இதையே மென்ஷன் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இந்த 4 கேட்டகரி மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வெரி குட் ஸ்கோர், குட் ஸ்கோர், எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் ஸ்டடீஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. மற்ற தேர்வுலாம் நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் எவ்வளோ பேர் என்ன மதிப்பெண் வாங்கியிருக்கின்றது உங்களுக்கே தெரியும். 75க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். 75க்கு மேலே 35 பேர் தாங்க இருக்கீங்க. 95%க்கு மேலே 35 பேர் தான் இருக்கீங்க. என்ன பாடம்னு சொல்லிட்டோம், எங்கேருந்து கொஷின் வரும்னு சொல்லிட்டோம், எல்லாமே சொல்லி டைம் கொடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வச்சுமே இவ்வளோ பேர் தான் வந்து நம்மளால் 95%க்கு மேலே வாங்க முடியுது. அப்படின்னா நம்ம இன்னும் சரியான முறையில் படிக்கணும், இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சார் அப்போ நான் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு தானே படித்தேன், என்னோடய மார்க் கம்மியாக அப்படின்லாம் ஒரி பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்கிறதே எதுக்குன்னா நீங்கள் இன்னும் முன்னாடி வரணும். உங்கள் ஓவரால் ரேங்க், உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஒரி பண்ணி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தேர்வு டிஎன்பிஎஸ்சியில் நம்ம எழுதக்கூடிய குரூப் 2, குரூப் 2 இல்லை குரூப் 4. சரிங்களா? இங்கே எழுதக்கூடிய தேர்வு எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்? பயிற்சி. அடிபட்டு மிதிப்பட்டு மேலே ஏறி வருவோம் இல்லையா? அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஏற்கனவே நீங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, முதல் தேர்வுக்கும் 6வது தேர்வுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த தேர்வில் நம்ம இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்புங்க. சரிங்களா? உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நமக்கு டைம் இருக்குது, கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சரியான முறையில் படித்து நல்லா தேர்வு எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி நடக்கக்கூடிய தேர்வை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா ரிப்போர்ட் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வீடியோ தெளிவாக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு முழுமையாக நம்புகிறேன். உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆற்று வரம். நன்றி, வணக்கம்.